அனைவருக்கும் வணக்கம். இரவில் சோறு சாப்பிடுவது உடலுக்கு கேடா? உடல் பருமன் அதிகரிக்குமா? சமிபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா? தூக்கம் பாதிக்கப்படுமா? இவை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். மேலும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பற்றிய சில பயனுள்ள குறிப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம். பலர் இரவில் சோறு சாப்பிட்டால் உடற்பருமன் அதிகரிக்கும் என நம்புகின்றார்கள். ஆனால் இது உண்மையா? உண்மையில் உடல் பருமன் அதிகரிப்பது உங்கள் உணவாக உட்கொள்ளும் கலோரி பிரமாணம் மற்றும் உடல் எரிக்கும் அளவினை பொறுத்து மாறுபடும். இரவில் சோறு சாப்பிடுவது உடனடியாக உடற்பருமனை அதிகரிக்காது. ஆனால் அதிக அளவில் உண்ணும் போது உங்களுக்கு தேவையான கலோரியின் அளவை விட கூடுதலான கலோரி உடம்புக்கு சென்றால் உடற்பருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சமிபாடு மற்றும் தூக்கம். நாம் தூங்கும் போது உடல் சமிபாட்டு செயற்பாட்டை மெதுவாக்குகின்றது. அதிகமான அளவில் சோறு சாப்பிடுவதால் அது குருதியில் உள்ள வெள்ள அளவை அதிகரித்து தூக்கத்தை பாதிக்கலாம். இதை தவிர்ப்பதற்காக புரத உணவுகள் மற்றும் காய்கறிகளுடன் சேர்த்து உணவை எடுத்துக்கொள்ளலாம். இரவில் சோறு சாப்பிடுவதால் உடற்பருமன் அதிகரிக்குமா? நேரடியாக இல்லை. ஆனால் உங்கள் தினசரி கலோரி உட்கொள்ளும் அளவு உங்கள் உடல் எரிக்கும் அளவை மீறினால் உடற்பருமன் அதிகரிக்கலாம். ஆகவே சரியான அளவில் சாப்பிட்டு மிக அதிகமாக உண்பதை தவிர்ப்பதன் மூலம் உடற்பருமன் அதிகரிப்பதை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். உங்களுக்கு இரவில் சோறு சாப்பிட விருப்பமா? ஆரோக்கியமான மாற்றீடுகளை தெரிவு செய்யலாம். அதிக நார்ச்சத்து கொண்ட சோறு வகைகள், மேலும் சமநிலையில் வைத்துக்கொள்ள தேவையான காய்கறிகள், புரத உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உண்ணும் உணவால் உங்களுக்கு உடல் பருமன் சார் அல்லது சமிபாட்டு குழப்பம் சார் பிரச்சனைகள் ஏற்படாது பாதுகாத்து கொள்ளலாம். அவ்வாறெனின் இரவில் சோறு சாப்பிடலாமா? அது உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள், உடற்செயற்பாடு மற்றும் உண்ணும் அளவுக்கு ஏற்பத்தான் அமையும். சரியான விகிதத்தில் சாப்பிட்டு உங்கள் உடலின் தேவை உணர்ந்து உண்ணும் போது இரவில் சோறு சாப்பிடுவதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. மேலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை விஞ்ஞான ரீதியாக தெரிந்து கொள்ளவும், தொழில்நுட்பம் சார் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.